ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. ஹேர் பன் வீடியோ பார்க்கலாங்க. கொண்டை வந்து எப்படி விதவிதமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வெய்யக்காலம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, முடி கண்டிப்பாக நம்மளால் லூஸ் ஹேர் விட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது. அதனால் ஈஸியாக எப்படி பன் போட்டு அதை எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக அவராத வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தலையில் ஃபுல்லாக சிக்கு உடைச்சிட்டு கொஞ்சம் கூட சிக்கு இல்லாத தலைமுடியை நல்லா நெகுன்னு சீவி எடுத்துக்கலாங்க. இது வந்து ஆயில் ஹேரில் வச்சு நான் பண்ணி காட்டுறேன். நான் போடக்கூடிய எல்லா பண்ணுமே ஆயில் ஹேரில் தாங்க பண்ணுறேன். இது மாதிரி வேணால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா முடியை நெகு நல்லா சீவி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் லப்பர் பேண்ட் வந்து இது மாதிரி சின்ன லப்பர் பேண்டாக இருந்தாலும் சரிங்க, பேபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த சின்ன லப்பர் அதுவாக இருந்தாலும் சரி, எடுத்து இது மாதிரி நல்லா ஒரு 2 டைம் மடக்கி லப்பர் போட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவும் இறுக்கி டைட்டாக போடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது லைட்டாக அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இது மாதிரி நான் 2 சுற்று போட்டுக்கிட்டேங்க. 2 சுற்று போட்டதுக்கப்புறம் முடியெல்லாம் எடுத்து ஃப்ரண்டில் போட்டுக்கலாம். ஃப்ரண்டில் போட்டு சும்மா அப்படியே ஒரு சுற்றி விடலாங்க. கொஞ்சம் சுற்றி விடும்போது கொஞ்சம் முறுக்கின மாதிரி வரும். அப்படி கொஞ்சமாக முடியை முறுக்கி எடுத்துக்கலாங்க. முறுக்கி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி கேட்ச் கிளிப் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து நல்லா டைட்டாக போட்டுக்கலாம். அப்படி போட்டதுக்கப்புறம் முடியை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கமாக சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இப்படி அந்த முடியை வந்து நம்ம கேட்ச் கிளிப் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எத்தனை சுற்று வருதோ சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த கிளிப்பை சுற்றி நம்ம முடியை சுற்றும் போதுங்க இது மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க. இப்படி சுற்றி போடும்போது முடி வந்து அந்த பிசுறாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் எங்கேயுமே வெளியே வந்து கொஞ்சம் கூட நீட்டிகிட்டு வராதுங்க. முடி நல்லா அமுந்திருக்கும். லாஸ்ட்டாக அந்த கொண்டைப்பின் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. இப்படி போட்டு பாருங்கள், ஒரு நாள் ஆனாலும் அகராதுங்க. 2வது பன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் லப்பர் பேண்ட் போட்டிருந்தீங்களா, அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கலாங்க. அப்படியே டைட்டாக போட்டதுக்கப்புறம் முடி எல்லாத்தையும் முன்னாடி எடுத்து போட்டுக்கோங்க. முன்னாடி எடுத்து போட்டதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் சுற்றிக்கோங்க. அதிகமாக சுற்ற தேவையில்லை. சும்மா லைட்டாக சுற்றினதுக்கப்புறங்க மறுபடியும் இந்த கேட்ச் கிளிப் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. இப்படி போட்டு நல்லா டைட்டாக போட்டதுக்கப்புறம் முடியை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாங்க. இந்த சைட் பாதி முடி, அந்த சைட் பாதி முடி பிரித்து நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த முடி நம்ம இப்படி சுற்றும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக போடாதீங்க. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது முடி அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைட்டாக தான் உங்களுக்கு பிடிக்கும்னா ரொம்ப டைட்டாகவே சுற்றிக்கோங்க. 2 பக்கமும் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. 2 சைடும் முறுக்கி எடுத்ததுக்கப்புறங்க ஒரு சைடு நம்ம முறுக்கணத்தை வந்து சடை ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு பக்கம் ஃபுல்லாக சுற்றி எடுத்ததுக்கப்புறம் அந்த முடியில் வந்து ஒரு கொண்டைப்பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். கொண்டைப்பின் வச்சு செக்யூர் பண்ணும்போது முடி வந்து அவுந்து வராதுங்க. முடி வந்து அப்படியே சேஃப்டியாக இருக்கும். ஒரு சைடு முடியை வந்து நல்லா சுற்றி எடுத்து சேஃப்டி பின் போட்டதுக்கப்புறங்க இன்னொரு சைடு முடியும் அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. சுற்றி எடுத்துகிட்டு இதுக்கும் கொண்டைப்பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. கொண்டைப்பினும் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட டிக்டாக் கிளிப் இருக்கும் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. இந்த ஹேர் ஸ்டைலும் ஒரு நாள் ஆனாலும் கண்டிப்பாக ஆவராதுங்க. நீங்கள் இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வெய்ய காலத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த பன் பார்க்கலாங்க. முடி வந்து கொண்டை போடும்போது எப்பயுமே கொஞ்சம் கூட சிக்கு இல்லாத நல்லா சிக்கு எடுத்துக்கலாங்க. நான் வந்து எண்ணெய் வச்சதுக்கப்புறம் இந்த பன்லாம் போடுறேங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக எண்ணெய் ஆயில் வைக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சிக்கு உடைச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப போட்டு இழுத்தோன்னா முடி கண்டிப்பாக உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நல்லா சிக்க உடைச்சதுக்கப்புறங்க ஒரு விரல் மட்டும் இப்படி முடிக்குள்ளார விட்டு சுற்றி எல்லா முடியும் சுற்றிக்கலாங்க. இந்த பன் வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணுற ஒரு பண்ணுங்க. இந்த பன் தான் நான் அடிக்கடிக்க வீட்டில் போடுவேன். இப்படி போட்டு செக்யூர் பண்ணும்போது முடி வந்து கொஞ்சம் கூட அவிழ்ந்தே வராதுங்க. ஒரு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு கிளிப்புமே தேவையில்லை. அடுத்த பன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுக்கும் நல்லா முடியை சிக்கு எடுத்துகிட்டு முன்னாடி நம்மளுக்கு எது மாதிரி ஏற்றி வேணுமோ இறக்கி வேணுமோ நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் தலைமுடியை பின்னல் போட்டுக்கலாங்க. இப்படி பின்னல் போட்டு நம்ம பன் போடும்போது முடி வந்து கொஞ்சம் கூட வெடிப்பு வராதுங்க. முடி நல்லா செக்யூராக இருக்கும். ஒரு முடி கூட வெடிப்பு வராது. நம்மளுக்கு கீழே இழுத்துட்டு வரும் இல்லைங்களா, அது மாதிரி முடி ஒன்று கூட இழுத்துட்டு வராதுங்க. நல்லா முன்னாடி எடுத்து போட்டு கொஞ்சம் கூட சிக்கு இல்லாத முடியை வந்து நல்லா நெகுன்னு சீவி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் பின்னல் 2 பின்னல் பின்னதுக்கப்புறம் நல்லா சீவி பின்னல் போட்டுட்டு வரும்போது முடியில் வந்து ஒரு இடத்துல கூட சிக்கு பிடிக்காதுங்க. முடி நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி தளவு வரைக்கும் முடி நல்லா பின்னிட்டுங்க. அதுக்கப்புறம் பன் போடும்போது முடியில் கொஞ்சம் கூட வெடிப்பு வரவே வராது. முடி நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குங்க.
பாருங்கள் நான் ஃபுல்லாக பின்னி எடுத்துட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொண்டை போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதே கொண்டை போட்டு எடுத்துக்கலாங்க. எக்ஸ்ட்ரா இருக்க முடிய உள்ளே துணிச்சு இழுத்துக்கலாங்க. நான் சொல்லும்போது புரியாது, வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. அடுத்த பன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதே மாதிரி முடியில் வந்து கொஞ்சம் கூட சிக்கில்லாத நல்லா பின்னி எடுத்துக்கலாங்க. தளவு வரைக்கும் நான் பின்னி எடுத்துட்டேங்க. தளவு வரைக்கும் பின்னி எடுத்ததுக்கப்புறம் இப்படி சடையை வந்து நல்லா மேல் நோக்கி பிடிச்சதுங்க. அது வந்து நல்லா உள் நோக்கி நல்லா இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எத்தனை சுற்று வருதோ சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி சேஃப்டி பின் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. கொண்டை பின் வேணான்னு போட்டுக்கோங்க, நான் பூக்கூத்துற பின் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அது மாதிரி போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாங்க. மேலே ஒரு பின், சைடில் ஒரு பின், இந்த சைடு ஒரு பின், 3 பின் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்படி பின் போட்டு செக்யூர் பண்ணால் உங்களுக்கு அவுந்துட்டு வர மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுனாங்க, இது மாதிரி கேட்ச் கிளிப் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா முடி வந்து கொஞ்சம் கூட அவரவே ஆகாதுங்க. இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்ங்க.